Hello my dear NEET aspirants. உங்க எல்லாருக்குமே பிசிக்ஸ்ல 180 out of 180 எடுக்கணும் அப்படின்றது எவ்வளவு பெரிய கனவு. அந்த கனவுக்காக நீங்க எவ்வளவு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஆனா எல்லா கனவுகளுக்குமே ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் அப்படின்றத மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸை விட 1 இல்லை 2 இல்லை 3 மடங்காவது அதிகமாக இருக்கணும். ப்ராக்டிக்கலாக பேசுவோம். ஃபிசிக்ஸில் எதை படிக்கணும் அப்படின்றத விட எதை படிக்க தேவையில்லைன்றதுல நீங்கள் ஒரு அப்சல்யூட் கிளாரிட்டியோட அடுத்த 6 மாதம் உங்களால் படிக்க முடியும், ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ண முடியும். அப்படின்னா ஃபிசிக்ஸில் 180 out of 180 இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட மை டியர் சில்ட்ரன் ரொம்ப ரொம்ப அழகாக பாசிபிள் தான். ஸோ என்ன பண்ணணும் அடுத்த 6 மாதத்துக்கு ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். வி ஆல் நோ டெக்னிக்கலி 6 months இருக்கா அப்படின்னா இல்லை, அதோட கொஞ்சம் ஃபியூ டேஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு நவம்பரில் இன்னொரு 10 நாள் இருக்குது, மேலே உங்களுக்கு இன்னொரு 4-5 நாள் இருக்கும். ஓகே, இது இல்லாமல் ஒரு 5 months உங்ககிட்ட கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் மோர் ஆர் லெஸ் 6 months தான் இல்லையா? அப்போ இந்த டேஸை நம்ம எப்படிக்கன்னா யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நீ என்ன செய்யணும், ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டால் அந்த சாப்டரில் எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், என்ன டார்கெட், என்ன டாபிக்ஸ் பார்க்கணும், ஒவ்வொன்றுமே அழகாக இப்போ நான் உனக்கு பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறேன். சரியா? ஃபஸ்ட் உங்களுக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஒரு சாப்டர் எடுத்திங்கன்னா அந்த சாப்டரில் நீங்கள் 300 questions 300 ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ணி இருக்கணும். அது எந்தெந்த டாப்பிக்லன்றத நானே இப்போ சொல்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அதெல்லாம் டைம் எடுக்கும் தான். மோஸ்ட் ப்ராப்ளி ஐ திங்க் இட் வில் பி a 10 to 15 minute வீடியோ. சரியா? ஆனால் டைம் எடுத்து இதை தெரிஞ்சுக்கும். 6 மாதம் எப்படி உழைக்கணுன்றதுக்கு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல என்ன கேட்டால் ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? இது மட்டும் இல்லை, என்னோட சைட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, தம்ப்நெயில்லாம் நானே போட்டு வச்சுட்டேன் ரெடியாக. சரியா? நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொரு குழந்தைங்களுக்காகவும் டெய்லி 10 ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறேன். Day 1, Day 2, Day 3ன்னு சொல்லி இப்போ நான் என்னென்ன டாபிக்ஸ் உங்களுக்கு என்னென்ன டார்கெட் கொடுக்குறனோ உங்கள் கூட சேர்ந்து நானும் அதை செய்ய போகிறேன். நீ இந்த டார்கெட்லாம் தனியாக செய்ய வேண்டாம், நானும் உன் கூட செய்கிறேன். நானும் உழைக்கிறேன், நீ என் கூட சேர்ந்து உழ, அவ்வளோதான். சரியா? ஸோ எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு நாளும். சரி, ஃபஸ்ட்டு விஷயம், ஹெவி வெயிட்டேஜ் டாபிக்ஸ் நீட்டை பொறுத்த வரைக்கும் 11th என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். இப்போ நான் வந்து சாப்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், கைனமேட்டிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். இது எல்லாமே பயங்கர ஹெவி வெயிட்டேஜ். அப்படியே 12th பக்கம் வந்தோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், மேக்னட்டிசம், ஆப்டிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஹெவி வெயிட்டேஜ். இப்போது இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ்லையும் சரி மற்ற சாப்டர்ஸ்லையும் சரி நீ என்னென்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக்ஸில் சால்வ் பண்ண போகிறன்றத ஒவ்வொன்றா இப்போ நான் உனக்கு ரிவீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த நவம்பர் மாதம் நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது இன்னும் ஒரு 9 நாள் 10 நாள் இருக்குது. 7 நாள் இருக்குன்னா கூட பரவாயில்ல. இந்த 7 நாளைக்குள்ளே 1 நாள் 250 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லேருந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், எரர் அனாலிசிஸ், இதிலிருந்து நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு 250 ப்ராப்ளம்ஸ் நீ சால்வ் பண்ணணும். இன்னும் ஒரு 10 நாள் கண்டிப்பாக முடியும், ரொம்ப ஈஸியாக முடியும் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு டிசம்பரில் வரும். இப்போ டிசம்பரை நம்ம 10 டேஸாக பிரிச்சுப்போம். 3 சாப்டர் பார்க்க போகிறோம் டிசம்பரில். 3 chapters in physics, ஜஸ்ட் 3 தான். அதை நம்ம 10 டேஸாக பிரிச்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 days நீ கைனமேட்டிக்ஸில் எனக்கு என்ன செய்யணும், ஆவரேஜ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் மோஷன், ப்ரொஜெக்டைல் மோஷன், சர்க்குலர் மோஷன், இந்த டாபிக்ஸில் இருந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறேன். சரியா? இப்போது ரிவர் போட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ரெயின்மேன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் இந்த ரிலேட்டிவ் மோஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ் ஆஃப் மோஷன் வந்துடும். லாஸ் ஆஃப் மோஷனில் ஃப்ரிக்ஷன்லேயே ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ், அதெல்லாம் இன்க்ளூடட் தான். ஃப்ரிக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிரு. கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், ஈக்லிபிரியம், புல்லிசம் எல்லாமே இந்த கன்கரண்ட் ஃபோர்ஸஸில் வந்துடும். டார்க் கூட இதில் வந்துடும். அடுத்து டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன், பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இதில் வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டேர்னிங் ஆஃப் ரோட்ஸ் வந்துடும். ஓகே, ஒரு கோனிக்கல் பெண்டுலமோட கான்செப்ட் இதில் வந்துடும். ஸோ டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். இப்போ இதெல்லாம் நல்ல விஷயம் என்ன, நம்மளோட சீரீஸில் நானே இதில் சம்ஸ் எல்லாமும் உனக்கு சால்வ் பண்ணி டெய்லி 10 சம் நான் போடுறேன். சரியா? அடுத்து ஒர்க் எனர்ஜி பவர் வந்தீங்கன்னா 11th ஒர்க் டன், ஒர்க் எனர்ஜி தியரம், பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், இந்த கான்செப்டை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் என்ன செய்யணும், ஒர்க் எனர்ஜி பவரில் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வில் மேக் அ ஜம்ப் டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். சார் கிராவிட்டின்னு ஒரு சாப்டர் விட்டீங்க, 5th chapter சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதை விட்டீங்க அப்படின்னா இல்லை அதுக்கெல்லாம் நான் வரேன், நீ கவலைப்படாத. சரியா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருக்கு வரேன்.
ப்ரெஷரு, பாஸ்கல்ஸ் லா, விஸ்காசிட்டி. அடுத்து டெர்மினல் வெலாசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், கேபிலாரிட்டி, அப்புறம் பெர்னாலிஸ் தியரம். இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் வரீங்க அப்படின்னா ஓகே 10 நாளாக நம்ம பிரித்தோம், ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? சரியா? ஸோ இப்போ நீ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்கிற அப்படின்னா டிசம்பரில் லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஜான்வரியில் தான் பார்க்க போகிறேன். சரியா? ஜான்வரியில் தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பார்க்க போகிறேன். ஸோ இதில் என்னென்ன டாபிக் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ஜான்வரியிலே நம்ம அடுத்த 10 days என்ன செய்ய போகிறோம்? கெலோரிமெட்ரி, டெம்பரேச்சர் கன்வர்ஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், ஆர்எம்எஸ் வெலாசிட்டி, பிவி டயக்ராம், இந்த டாபிக்ஸில் இருந்தெல்லாம் ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். தீஸ் ஆர் வெரி வெரி க்ரூஷியல் டாபிக்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட்டு ஐ வில் கம் வித் ஓகே கொஞ்சம் ஆர்டர் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இப்போ ஜான்வரியில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ரெசன்ஸ், இந்த 3 டாபிக் இதை கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் அழகாக சால்வ் பண்ண. பிப்ரவரி வந்தாச்சு அப்படின்னா இன்டர்ஃபியரன்ஸ், ஓகே வேவ்ஸ் சாப்டர்லேருந்து இன்டர்ஃபியரன்ஸ், ப்ராக்ரஸிவ் வேவ், ஆர்கன் பைப்பு, வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு, இதில் இருந்தெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிப்பாரு. இப்போது டாப்ளர் எஃபெக்ட்டு தேவையில்லை, அதில் உட்காந்துருக்காத. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இதில் நான் என்ன ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ 11th எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன்ல. சப்போஸ் நீ வந்து ஒரு ஃபஸ்ட் டைமர், ரிப்பீட்டர்னாலாச்சும் உனக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஓகே சப்போஸ் நீ நீட்டு ஃபஸ்ட் டைமர் அப்படின்னா உனக்காக ஸ்பெஷலாக 6 months வேதாந்தோவில் ஒரு பெய்டு கோர்ஸ் ஒன்று நடக்குதுறா. சரியா? இதில் இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம்ல, இதிலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸை மேம் பின் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்டாக அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயிலாம் வரும், பார்த்து கொஞ்சம் படிக்கலாம். ஓகே ஏன்னா உனக்கு ப்ராக்டிக்கலாக இன்னும் ஒரு லெட்ஸே 6 months இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த 6 monthsல 5 months நீ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ உனக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், உனக்கு புக்ஸ் எல்லாம் பிரிண்டடாக வீட்டுக்கே வந்துடும். ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் த புக்ஸ். ஓகே ரெண்டாவது இது வந்து ஆஃப்லைனில் நடக்க போகிற கிளாஸஸும் இருக்குது. ஆஃப்லைனில் உனக்கு கிளாஸஸ் இருக்குது. கோயம்புத்தூர், திருச்சிலாம் நான் இருக்கேன் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் சென்னையில் இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் வேதாந்தூவில் படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நீ வந்து கோயம்புத்தூர், திருச்சியில் இருக்கனா ஈவன் யூ பீப்புள் ஆல்சோ கேன் ஸ்டடி ஆஃப்லைன் சென்டர்ஸ் உங்களுக்கு இப்போ தே ஆர் அவைலபிள் இன் கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி ஆல்சோ. ரைட்டுங்களா? ஸோ யூ கிவ் இட் அ ட்ரை, யூ சி அபவுட் இட், அதோட இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வரும், 12th சாப்டர்ஸ்க்கு வரும். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு மிஸ் பண்ணிடாத, ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், கெப்பாசிட்டர்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இதுலேருந்துலாம் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிப்பாரு. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு அப்படின்னா ஹோம்ஸ்லாம் ரெசிஸ்டர் சீரீஸ் பேரலல், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை, செல்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல், இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணிடாமல் இதில் இருந்தும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஆல் இன் பிப்ரவரி. ரைட்டுங்களா? இப்போ மார்ச் வந்ததுன்னா பயோசர்வட்ஸ்லாம், ஆம்பேர் சைக்கிட்டெல்லாம், லாரன்ஸ் ஃபோர்ஸு, செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன், ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ். ரொம்ப நீட்டாக போகும், நான் கரண்ட்டை எடுத்துட்டேன். ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ். சரியா? நெக்ஸ்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டருக்கு வரும். ஓகே செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன் நம்ம இங்கே படிச்சிடறோம், ஞாபகம் வச்சுக்கோ. அதில் ஃபேரடேஸ்லா, லென்ஸ்லாம் வந்துடும். ரைட்டுங்களா? அடுத்து அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் நீ மிஸ் பண்ணிடாத ஒரு டாபிக்னா அது ஆர்எல்சி சீரீஸ். இது தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாத. ஆஃப்கோர்ஸ் ஆர்எம்எஸ் அண்ட் ஆவரேஜ் வேல்யூ, பேசிக் ஃபார்முலாஸ்லாம் பார்த்து வச்சுக்கோ, அதில் இருந்து உனக்கு கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஆப்டிக்ஸ்க்கு வரும். பெரிய போராட்டமே நமக்கு இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஹெல்ப் பண்ணுறேன், கவலைப்படாத. இப்போது ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன், ஓகே முக்கியமாக லாஸ்லாம் பார்த்து வச்சுக்கோ. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உடைய ப்ரொபோர்ஷனாலிட்டி பார்த்து வச்சுக்கோ, வெலாசிட்டிக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் அந்த மாதிரிலாம். பவர் ஆஃப் அ லென்ஸு. சரியா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கூட ரிஃப்ராக்ஷன்லேயே வரும், நீ அதில் பார்த்துரு. டெலஸ்கோப் அண்ட் மைக்ரோஸ்கோப் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துரு. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, மிரர் ஈக்குவேஷன், ப்ரிசமில் மினிமம் டீவியேஷன் கண்டிஷன் தயவு செஞ்சு விட்டுறாத. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பேண்ட்வித் எல்லாம் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோ. டைஃப்ராக்ஷன் இன் சிங்கிள் ஸ்லிட்டில் மேக்ஸிமா கண்டிஷன் என்ன? ஓகே டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஈஸி தான், அதெல்லாம் அழகாக படிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டுவெல் நேச்சர் அண்ட் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் சாப்டர்லாம் வர அப்படின்னா ஐன்ஸ்டைனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அநியாயத்துக்கு இம்பார்ட்டன்ட்டு. சேம் வித் டி ப்ராக்லி வேவ்லென்த். இதுலேருந்து ஏதோ ஒரு சம் உனக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டே இருக்குது. ஆட்டம் மாடல்ஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கோ, ரேடியோ ஆக்டிவிட்டி பார்த்துக்கோ, அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா, ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு இருக்கும். என்னது? ஹைட்ரஜன் ஆட்டமுடைய ஸ்பெக்ட்ரல் சீரீஸ்ரா, செம்ம இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோ. சரியா? நெக்ஸ்ட் when we finally come to modern physics, PN junction diode, diodes, okay, gates, de Morgan theorem.
இப்போ உங்களுக்கு தான் டிரான்சிஸ்டர் கான்செப்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் இது நீ ரொம்ப ஜாலியாக ஈஸியாகவே படிச்சிடலாம், டென்ஷனே ஆகாமல். ஸோ பிஎன் ஜங்ஷன் ஃபுல்லாக படிச்சிட, கேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோ, டிமார்கன் தியரம் பார்த்துக்கோ, பூலியன் எக்ஸ்பிரஷன் எல்லாமே பார்த்துக்கோ. இதெல்லாம் பார்த்துட்டுனாலே நீ சூப்பர் டூப்பராக போய் பண்ணிட்டு வரலாம். இப்போ ஆர்கனைஸ்டாக நீ நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு நான் சொன்ன டாபிக்ஸை கான்சென்ட்ரேட் பண்ண. ரொம்ப முக்கியமாக நான் உங்களுக்கு டெய்லி சம்சம் 10 சம் சால்வ் பண்ணுறேன்ல, அதை என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணிட்டே வா. எவ்ரி சிங்கிள் டே யூ சால்வ் த சம்ஸ் வித் மீ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்ணணும், எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பார்க்கணும். கண்ணாலே பார்க்காது, இது பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஃபார்முலாஸை எழுதி பாரு, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கண்ணால் பார்க்காத ஒரு நோட் புக் எடுத்து சால்வ் பண்ணு. எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் தான் உனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கும், சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட். 300 சம்ஸ் ஒரு சாப்டருக்கு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், கில்லாடி நீ தான், சரியா? குட் பை மை டியர் சில்ட்ரன்.